Hi friends, Assalamu alaikum. How are you all? Welcome to my channel Irfana Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மட்டன் குழம்பு நல்லா காரசாரமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். செய்யும்போது ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் ஆயில் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டு தாளிக்கணும். தாளித்ததுக்கப்புறம் புதினா ஆட் பண்ணணும். புதினா ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா இது கூடயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது தாளித்த உடனே பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். இங்கே பெரிய வெங்காயம் நான் 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2லேருந்து 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுறணும். 3 தக்காளி நல்லா பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா வணக்கி விடணும். நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறமா நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வரமிளகாய்த்தூள். வரமிளகாய்த்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா மிளகாய்த்தூள் எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது படி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். மல்லி இலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சேர்க்குறேன்னு உங்களுக்கு தெரியும். இது 1/2 kg மட்டன். நம்ம 1/2 kg மட்டனுக்கு நான் 2 பெரிய வெங்காயம் 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மட்டனுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மட்டன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வணக்கி விட்டுறணும். மூடி போட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் அப்புறம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி விட்டுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணணும். தேங்காயில் நான் என்னென்ன போட்டு அரைச்சிருக்கேன் அப்படின்னா மிளகு, சின்ன வெங்காயம், சோம்பு இது 3மே போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோன்னா அந்த தேங்காவை அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை போட்டுட்டு தேவையான அளவு நம்மளுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். நம்மளுக்கு எவ்வளோ குழம்புக்கு எவ்வளோ வேணும்னு தெரியும்ல, அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 4 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக நம்ம விசில் விடும்போது கொஞ்சம் கசூரி மேத்தி போட்டுட்டு விசில் போட்டு 4 விசில் விட்டு இறக்குனா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. நம்ம ரெடியானதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே மிளகுத்தூள் தூவி இறக்கணும். இன்னும் சூப்பராக இருக்கும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ காரமாக இருக்கும்ன்ட்டு. சூப்பராக இருக்கும் கைஸ். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.